Hello friends, good afternoon. Welcome to my channel. வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வாழைத்தண்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். வாழைத்தண்டில் சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், பொரியலும் பண்ணலாம், வேர்க்கடலாம் போட்டு. இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு போட்டு சாதம் தாளிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லா 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன். அடுத்தது பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக அதை நல்லா ஒன்றும் பதிமாக நசுக்கி போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும், 1 by 1 போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு நான் நல்லா ஒரு கையளவு வாழைத்தண்டு கட் பண்ணி பொடியாக எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வாழைத்தண்டு இருக்கிறதே சாப்பாட்டில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. நான் இது ஆப்ஷனல் தான். பட்டாணி நான் சாயந்தரம் ஈவினிங்க்கு சுண்டலுக்காக கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதில் பச்சை பட்டாணி ஆட் பண்ணலாம், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய் கூட ஆட் பண்ணலாம். நான் வாழைத்தண்டு மட்டும் போட்டு செய்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி பெருசாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அது கொஞ்சம் வதங்கினே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் போல் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் கரம் மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த மட்டன் மசாலாலாம் அப்படியே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்கள், அப்படியே கலரி விட்டு வதங்கட்டும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. அதை பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா வாழைத்தண்டு வதங்கணும். இதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். டபுளாக தண்ணி ஊற்றணும். நம்ம போட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் அப்படி ஒரு 2 கலரி விடலாம். போதும், இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கலர்னா போதும். நான் 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து சுடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதாங்க. போட்டு நல்லா கலரி விட்டு கலரலாம். கூட இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி மிஸ் ஆகிடுச்சு, இல்லை கொஞ்சமாக புதினா வரைக்கும் இருக்குது, அது போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ குக்கர் மூடிடலாம். மூடிட்டு ஒரு 8 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்த அப்புறமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். 8 நிமிஷம் கரெக்டாக 8 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக வாழைத்தண்டு சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாழைத்தண்டு போட்டோன்ற இதுவே இல்லை, தெரியல. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டுன்னா பசங்க தனியாக ஒதுக்கிடுவாங்க. சாம்பாரில் பொரியலில் போட்டால் வேணான்னு ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதோடைய ஸ்ட்ரென்த்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. வாழைத்தண்டு இருக்கிற இதுவே தெரியல. பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பொடியாக கட் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட தயிர் பச்சடி வச்சுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. வாழைத்தண்டு ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்குது. அதில் அந்த தண்ணியிலே அப்படியே சாதமும் செய்கிறது. அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது வாழைத்தண்டு சாதம், தயிர் பச்சடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.